பிரபஞ்சத்திலே ஒரு போராட்டம் நிகழ்ந்து வருகிறது. தேவனிடத்தில் அன்பும் இல்லை, நியாயமும் இல்லை என்று குற்றச்சாட்டு அவர் மேல் வைக்கப்படுகிறது. இந்த பாடத்தை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது போன வாரத்து பாடம். இருந்தாலும் இதை புரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த பாடத்தையும் கேட்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரத்திற்கான பாடம் நாளைய தினத்தில் காலையில் பதிவேற்றம் செய்யப்படும். அன்புக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கும்போது அன்பை ஆதரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் உதவி செய்து வருகிற எங்கள் தேவனே, நீர் அன்புள்ளவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாகவும் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ அது பிரச்சனை இல்லை. அந்த அனுபவங்கள் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஜான் பிரவுன் என்று ஒரு நபர் இருந்தார். அமெரிக்காவில் நடந்த அடிமை வியாபாரத்தை நினைத்து மிகுந்த வேதனைப்பட்டார். இவர் ஒரு வெள்ளைக்காரர். ஆனால் கருப்பின சகோதரர்கள் படுகிற துன்பங்களையும் வேதனைகளையும் பார்த்த இவர் அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று செயல்படுவதற்கு தூண்டப்பட்டவர். 1859 ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஹார்பர்ஸ் ஃபெர்ரி ஆயுத கிடங்கை கைப்பற்றினார். இவரும் இவரோடு சேர்ந்த சகாக்களும் அதை கைப்பற்றி அங்கே இருக்கிற ஆயுதங்களை எடுத்து ஆயுத போராட்டத்தை துவங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் 3ஆம் நாள் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். விசாரித்து அவரை கொலையும் செய்தார்கள். அன்புக்காக இப்படிப்பட்ட போராட்டம் அவசியம்தானா என்ற கேள்வி எழும்பலாம். ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் தான் அமெரிக்காவிலே உள்நாட்டு யுத்தம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது. அந்த உள்நாட்டு யுத்தத்தில் அமெரிக்க அரசாங்கம் வெற்றி பெற்ற பிறகு கருப்பின சகோதரர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டது. எல்லோரும் ஆதாமின் பிள்ளைகள், நோவாவின் பிள்ளைகள் என்று பேசினாலும் இன்று வரைக்கும் இந்த பிரிவினைகள் போகாமல் இருக்கவில்லை. ஜாதி வேறுபாடுகள், மொழி வேறுபாடுகள், இன வேறுபாடுகள், நிற வேறுபாடுகள் போன்றவை இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று சொல்லுகிற மக்கள் மத்தியிலும் இருக்கத்தான் செய்கின்றன. தேவன் எங்களை சிருஷ்டித்தார், அதன் நினைவாக நாங்கள் ஓய்வு நாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிற விசுவாசிகளும் கூட இதற்கு விதிவிலக்காக இல்லை. இப்படிப்பட்ட போராட்டத்திற்கு உண்மையிலேயே காரணம் என்ன? அதைத்தான் நாம் அறிய வேண்டும். சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையே நடக்கிற போராட்டம்தான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லா விதமான போராட்டங்களுக்கும் முதற் காரணமாக இருக்கிறது. யோபுவின் வாழ்விலிருந்து இந்த போராட்டம் பற்றி நாம் என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நாம் முதலாவதாக பார்ப்போம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஆலோசனை சங்கத்தில் சாத்தான் வந்து நின்றதாக நாம் பார்க்கிறோம். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று அவனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். நான் பூமியிலிருந்து வருகிறேன் என்று சொல்கிறார். பூமி எனக்கு சொந்தம் என்று அங்கே உரிமை பாராட்டுகிறார். ஆதாமை தேவன் இந்த பூமிக்கு அதிபதியாக நியமித்தார். ஆனால் அந்த அதிகாரத்தை ஆதாமிடமிருந்து தட்டி பறித்த சாத்தான் தானே இந்த உலகத்திற்கு அதிபதி என்று உரிமை கொண்டாடுகிறான். அப்பொழுது தேவன் ஒரு சவால் விடுகிறார். பூமி உனக்கு சொந்தம் என்று நீ சொல்ல முடியாது. என்னுடைய பக்தன் ஒருவன் அங்கே இருக்கிறான், அவன் பெயர் யோபு. அவனைப் போல வேறு நபர்களை நீ பார்க்க முடியாது என்று அவனிடத்தில் யோபுவை வைத்து தேவன் சவால் விடுகிறார். அப்பொழுது சாத்தான் அதை மறுக்கிறான். சும்மாவா உமக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தேன், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று.
நீர் அவனுக்கு உதவியாக இருந்து அவனை உயர்த்தி இருக்கிறார், அதனால்தான் என்று சவால் விடுகிறான். உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொல்கிறான். ஆண்டவர் தம்முடைய கையை நீட்டி ஒரு மனிதனை தொடுவது அவனை ஆசீர்வதிப்பதற்குத்தானே என்று அழிப்பதற்கு அல்ல. அழிக்கிறவன் சாத்தான் தான். ஆண்டவரையும் குற்றம் சாட்டுகிறான், யோபுவையும் குற்றம் சாட்டுகிறான். நீர் நியாயமில்லாமல் அவனுக்கு பாரபட்சமாக அன்பு காட்டி அவனை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறான். அவனும் உம்மிடத்தில் பெறுகிற இந்த ஆசீர்வாதத்துக்காகத்தான் உம்மை நம்புகிறான் என்றும் யோபு மேலே குற்றம் சாட்டுகிறான். ஆம், இதுதான் இன்றைக்கு தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே நடக்கிற போராட்டம். தேவன் அநியாயக்காரர், அன்பில்லாதவர் என்று சொல்கிறான். மனிதர்களும் அப்படிப்பட்டவர்கள் தாம் என்று சொல்கிறான். இந்த குற்றச்சாட்டை நம்புகிற அநேகர் சாத்தான் பக்கமாக சேர்கிறார்கள். எனவே யுத்த களமானது மனிதருடைய உள்ளங்களில்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மனது யாருக்கு என்பதில் தான் இந்த போராட்டம் நடக்கிறது. நீங்கள் யாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறீர்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஒருவேளை சாத்தானிடத்தில் நம்மை நாம் ஒப்படைத்து விட்டோம் என்றால், நம்முடைய மனதை முழுவதுமாக சாத்தான் ஆட்கொள்ளும் போது நம் வாயின் மூலமாகவும் சாத்தான் பேசுகிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? சில சமயங்களில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சாத்தானுடைய பிரதிநிதியாகவும் நாம் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தனி மனிதரில் இந்த சாத்தானுடைய போராட்டம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை பாருங்கள். லேகியோன் என்று தன்னை அழைத்து கொண்ட பிசாசு கூட்டம் இயேசுவோடு பேசிய போது அந்த அனுபவத்திலிருந்து ஒரு உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அசுத்த ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அந்த மனிதனை பார்த்து அந்த மனிதனுக்கு பின்னால் இருந்து செயல்பட்ட சாத்தானிடத்தில் பேசினார். அப்பொழுது அந்த பிசாசுகள் இயேசு இடத்துல, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று இயேசுவை பார்த்து பேசுகின்றன. உன் பெயர் என்ன என்று அவர் கேட்டபோது, நாங்கள் அநேகராக இருக்கிறோம், என் பெயர் லேகியோன் என்று சொன்னது. லேகியோன் என்பது ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை கொண்ட ஒரு சிறு படை. அந்த படையை லேகியோன் என்று ரோமர்கள் அழைப்பார்கள். அநேக பிசாசுகள் அவனுக்குள்ளாக இருந்து இயேசுவிடத்தில் பேசின. அசைந்தது என்னவோ அவனுடைய வாய்தான், அவனுடைய நாவுதான். ஆனால் பேசியது அவனுக்கு பின்னால் இருந்த பிசாசு. தங்களை அங்கிருந்து துரத்தை விட வேண்டாம் என்று அவை கேட்டுக்கொண்டன. இதிலிருந்து நாம் ஒரு உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசின் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கும்போது நம் மூலமாக பிசாசு பேசும். பேசுகிறவர் நம்மில் இருக்கக்கூடிய அந்த பிசாசு இடத்திலையும் பேசலாம். உலகத்தை ஆள்கிற ராஜாக்களின் பின்னால் பிசாசு செயல்படுவதை குறித்து தானியேல் 10ஆம் அதிகாரம் சொல்கிறது. அதே சமயத்தில் தேவனுடைய பிரதிநிதியாக தேவனுடைய தூதர்களும் அந்த ராஜாக்களுக்கு பின்னாக செயல்படுகிறார்கள் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். தானியேல் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். 21 நாட்கள் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்பது கிடைப்பதாக தெரியவில்லை. கடைசியில் காபிரியேல் தூதன் தானியேலை பார்த்து பேசுகிறார். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகி மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். மிகாவேல் வரும் வரைக்கும் நான் பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று சொல்கிறார். எதிர்த்தது பெர்சியாவின் ராஜாக்கள் என்று சொல்லவில்லை, பெர்சியாவின் அதிபதி என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த ராஜா வேறு, அதிபதி வேறு. அந்த ராஜாவுக்கு பின்னால் இருந்த அதிபதி என்று அழைக்கப்படுகிறவன் சாத்தானுடைய பிரதிநிதி. தேவன் கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவை வற்புறுத்துவதற்காக தேவதூதன் வந்தபோது
பிசாசின் ஆள் இந்த தேவதூதனை எதிர்த்து நிற்கிறான். நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று இது. இன்றைக்கும் உலகத்தில் ஆண்டவர் ராஜாக்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார். இந்தியாவுக்கு கெடுதல் செய்வதற்காக சாத்தானின் தூதனும், இந்தியாவுக்கு நன்மை செய்வதற்காக தேவனுடைய தூதனும் இந்திய தேசத்தின் பிரதம மந்திரிக்கு பின்னால் செயல்பட்டு வருகிறார்கள் என்கிற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் சாத்தானுக்கு செவி கொடுத்தால் இந்தியாவுக்கு கேடு வரும். தேவனுடைய தூதனுக்கு செவி கொடுத்தால் இந்தியாவுக்கு நன்மை வரும். இந்த போராட்டம் நம்முடைய உலகத்தில் எப்போது துவங்கியது தெரியுமா? பூமியில் மாபெரும் போராட்டத்தின் தோற்றம் பற்றி ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். மனிதனை பூமியிலே தேவன் வைத்தபோது பூமியில் எல்லாம் எப்படி இருந்தது? இந்த சாத்தானை பற்றி எச்சரிப்பு ஏதாவது கொடுக்கப்பட்டதா என்பதை நம் வேதாகமத்திலிருந்தே பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. அங்கே பாவத்தின் சுவடு எதுவும் இல்லை. பின்னர் 2ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பார்த்து பேசிய போது அவர் என்ன சொன்னார் என்பதை அங்கே சொல்லுகிறார். ஏதேன் தோட்டத்தில் வைத்தார், அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்துதல் என்பது அந்த தோட்டத்தை இன்னமும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவது, அது சரிதான். காக்கவும் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு நாம் நம்முடைய தோட்டங்களை மற்ற மிருகங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக வேலி போட்டு காப்பாற்றுகிறோமோ அது போன்றா? இல்லை, அது போன்ற பாதுகாப்பு அந்த நாளிலே தேவைப்படவில்லை. காக்க வைத்தது சாத்தானுடைய தலையீட்டில் இருந்து தங்களை காப்பாற்றுவதாகும். எனவே இங்கே காக்கவும் என்று சுருக்கமாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா விளக்கங்களையும் சொல்லியிருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு அருமையான சூழ்நிலையில் வைக்கப்பட்ட ஏவாளுடைய மனதில் சாத்தான் என்ன விதைத்தான் என்பதை பாருங்கள். தேவன் சொன்னபடி தேவனுக்கு விரோதமாக ஒரு சத்தம் பேசுவதை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் எச்சரிப்பாக இருந்திருக்க வேண்டும். முக்கியமாக ஏவாள் எச்சரிப்பாக இருந்திருக்க வேண்டும். நீங்கள் சாவீர்கள் என்றால் சாவதில்லை என்று சொல்கிறான். இதை புசித்தால் உங்கள் கண்கள் திறக்கும் என்று சொல்கிறான். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அவன் என்ன சொல்கிறான்? இதையெல்லாம் தேவன் அறிவார். இப்போது இருக்கிற நிலையை விட நீங்கள் நல்ல நிலைக்கு வரலாம், அதை தேவன் விரும்பவில்லை என்று தேவன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறான். அந்த குற்றச்சாட்டை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே போன்றுதான் சாத்தான் பேசுவான். நீ இப்போது இருக்கிற நிலையை விட நல்ல நிலையில் வைக்கலாம், ஆனால் தேவன் அப்படி உன்னை வைக்கவில்லை, அதனால் தேவனுக்கு உண்மையில் அன்பு இல்லை என்று தான் சொல்வான். தேவன் நல்லவர் என்பதனால இந்த வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏவாள் செவி கொடுத்தாள். இது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது, புத்தியை தெளிவிக்கக்கூடியது என்று அவளும் சாப்பிட்டால் தன்னுடைய கணவனுக்கும் சாப்பிட்டு கொடுத்தாள். சில சமயங்களில் நாம் தீர்மானிக்கிற பாதை சரியானதாகத்தான் நமக்கு தெரியும். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்ற நீதிமொழி 21:2 நாம் வாசிக்கிறோம். நமக்கு சரியான வழியாக தெரியலாம், ஆனால் உண்மையிலேயே ஏன் அதை நாம் சரியான வழி என்று சொல்கிறோம்? தேவனுக்கு அது தெரியும். உண்மையிலேயே நாம் நல்ல மனதோடு செய்கிறோமா அல்லது சுயநலத்தோடு பேசுகிறோமா செய்கிறோமா என்பதை எல்லாம் தேவன் அறிவார். எனவே ஒரு காரியத்தை செய்யும்போது இன்னும் நல்ல காரணத்துக்காக நான் செய்கிறேன் என்று நம்முடைய மனது சொன்னாலும் நாம் தீர யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையான நோக்கம் என்ன? இந்த நபரை பிடிக்காததினாலே நான் இப்படி பேசுகிறேனா, அல்லது அவருக்கு எதிராக இருக்கிறவரை எனக்கு பிடிக்கும் என்பதனாலே நான் பேசுகிறேனா? இப்படி பேசினால் எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா? இதையெல்லாம் யோசித்து பார்த்தால் நாம் எதற்காக செய்கிறோம் என்பது தெரியும். நாம் சரியாக கண்டுபிடித்தாலும் சரி, கண்டுபிடிக்காவிட்டாலும் சரி, நம்முடைய நோக்கம் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்?
நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டுமா? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதாகமம் சொல்கிறது. அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? உலகத்தில் இப்பொழுது இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாத்தான் இப்படி போய் இதுதான் சரியான வழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இல்லை, தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், எனவே உன்னுடைய வழியை நான் பின்பற்றக்கூடாது, முடியாது என்று நாம் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த போராட்டம் முதலில் எங்கே துவங்கியது தெரியுமா? பரலோகத்தில் இந்த மாபெரும் போராட்டம் துவங்கியதாக வேதாகமம் சொல்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சாத்தானை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் நேரடியாக சாத்தான் என்று சொல்லாமல் தீரு ராஜாவை பற்றி பேசுவதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த ராஜாவுக்கு பின்னராக இருந்து சாத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். எனவே ராஜாவை பார்த்து பேசும்போது ராஜாவை பற்றி அல்ல, அவருக்கு பின்னால் இருந்த சாத்தானை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். லேகியோன் என்கிற பிசாசானது அந்த மனிதனை பிடித்திருந்த போது இயேசுவானவர் பேசிய பேச்செல்லாம் அந்த மனிதனை பற்றியதல்ல, லேகியோனை பற்றியதல்லவா? அதே போன்று இங்கேயும் நாம் பார்க்க முடிகிறது. எசேக்கியேல் காலத்தில் திரு ராஜாவாக இருந்தவர் இத்தோபலஸ் என்பவர். இத்தோபலஸ் என்கிற பெயரை நாம் ஏத்பாகால் என்றும் சொல்லலாம். இவர் 2ஆம் இத்தோபலஸ். 1ஆம் இத்தோபலஸ் யார் தெரியுமா? அவர் ஏசபேலின் அப்பா. இவர் 2ஆம் இத்தோபலஸ், 2ஆம் ஏத்பாகால். மிகுந்த செல்வ செழிப்போடு அந்த நாடு இருந்தது. அந்த செல்வ செழிப்பை பார்த்து அந்த செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக நேபுகத்நேச்சார் இந்த நகரத்தின் மேலே படையெடுத்தார். 13 வருடம் முற்றுகை நடந்தது. இந்த 13 வருடம் இந்த நகரம் முற்றுகையிடப்படுவதற்கு தேவன் ஏன் அனுமதித்தார் தெரியுமா? இத்தோபலஸ் தன் வாழ்விலே சாத்தானுக்கு இடம் கொடுத்திருந்தான். தன்னுடைய செல்வ செழிப்பினாலே இருமாப்படைந்து அகந்தையினாலே செயல்பட்டு வந்தான். எனவே சாத்தானுக்கு அவன் தன் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததுனால அழிவுக்கு ஆண்டவர் அனுமதித்து விடுகிறார். இந்த இத்தோபலஸுக்கு பின்னிருந்து செயல்பட்டது யார் என்பதை இத்தோபலஸிடத்தில் பேசும்போது தேவன் சொன்ன வார்த்தைகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இது யாரை பற்றி பேசுகிறது? இரண்டு பேரை பற்றி வேண்டுமானால் மனிதர்களிலே நாம் சொல்லலாம். அது ஆதாம் ஏவாள். அவர்கள் பழத்தை சாப்பிடும் வரைக்கும் குறையற்றிருந்தார்கள். அதற்கு பிறகு எல்லா மனிதர்களும் பாவிகள் தான். பிறக்கும் போதே பாவிகளாகத்தான் பிறக்கிறோம். எனவே நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் என்று சொல்லுகிற வார்த்தை எந்த மனிதனையும் குறிக்கிற வார்த்தைகளாக இருக்க முடியாது. இது சாத்தானை பற்றியது தான். அவன் யார், எப்படி படைக்கப்பட்டிருந்தான்? 14ஆம் வசனம் சொல்கிறது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் என்று சொல்கிறார். கேருப் என்பது தேவதூதன். எனவே ஒரு தேவதூதனை பற்றி ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவின ஒரு தூதன். சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இருந்து அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் தன் வழிகளில் குறையற்றிருந்த ஒரு தேவதூதன். இந்த கேருபை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். படத்தை பாருங்கள். அந்த மஞ்சள் நிற அம்பு காட்டுவது உடன்படிக்கை பெட்டி. அதற்குள்ளாக 10 கற்பனை பலகை இருந்தது. அன்பின் விளக்கம் என்ன என்பதை அந்த 10 கற்பனைகள் காட்டுகின்றன. அந்த 10 கற்பனை பெட்டிக்கு மேலாக ஒரு மூடி போட்டப்பட்டிருந்தது. அந்த மூடியைத்தான் சிவப்பு நிற அம்பு சுட்டி காட்டுகிறது. அதை கிருபாசனம் என்று சொல்வார்கள். அந்த கிருபாசனத்தின் 2 பக்கமும் 2 கேருபென்களுடைய உருவம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கேருபென்கள் உடன்படிக்கை பெட்டியை உற்று பார்த்து கொண்டிருந்தன. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன இருக்கிறது? அன்பின் விளக்கமான 10 கற்பனை. தேவனுடைய இந்த அன்பின் தன்மையை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருப் தான் ஒரு காலத்தில் குற்றம் செய்தவனாக
மாறுகிறான். அவனை பற்றி சில வார்த்தைகளை பார்ப்போம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளோடு வந்தான் பேசுகிறான். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். தீரு ராஜா வியாபாரத்தினாலே பணம் சம்பாதித்தது உண்மை என்றாலும் இந்த வியாபாரம் என்பதற்கான வார்த்தையை நாம் கோள் சொல்லுதல் என்றும் சொல்லலாம். என்ன கோள் சொன்னான்? யோபு புத்தகத்தில் பார்த்தோம். தேவனை பற்றி குறையாக பேசினான். தேவனை பற்றி அவன் குறையாக பேசின அந்த வார்த்தைகளை மற்ற தூதர்களிடத்திலும் மற்ற மனிதர்களிடத்திலும் இன்று வரை அவன் பேசி கொண்டுதான் இருக்கிறான். அதனால் அவனுடைய கொடுமை அதிகரிக்கிறது. அவன் பாவம் செய்தவனாக மாறினான். இந்த வார்த்தைகள் நமக்கு மிகுந்த எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் இவனை பற்றி சொல்லும்போது தேவனுடைய சிங்காசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் போட்டி போடுவதாக சொல்லப்படுகிறது. பாபிலோன் ராஜாவின் பின்னராக இருந்து செயல்பட்ட இதே சாத்தானை பற்றி அங்கே நாம் வாசிக்கிறோம். இவனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னை நான் கீழே தள்ளுவேன், உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். இந்த வார்த்தை பேசப்பட்ட போது அவன் இன்னமும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தான். அங்கே இருந்து அவனை கீழே தள்ளப்போவதாக ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது இந்த சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுவான் என்று சொன்னார். இயேசு செய்த ஒரு முக்கியமான செயல் அவன் பரலோகத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் இன்றைக்கு சாத்தானை சாம்பலாக்குகிற தேவனோடு இணைந்து செயல்படுவதற்கு நம் மனதை ஒப்பு கொடுக்க போகிறோமா, அல்லது சாம்பலாக போகிற சாத்தான் பக்கமாக இருப்பதற்கு நம்முடைய மனதை ஒப்பு கொடுக்க போகிறோமா? சாத்தானுடைய தன்மையை நாம் வெளிப்படுத்த போகிறோமா, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த போகிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியம். அதிகாரத்தை பெறுவதற்காக, தேவனுடைய இடத்தை பெறுவதற்காக சாத்தான் செயல்பட்டான். இன்றைக்கு நாமும் கூட பல சமயங்களில் நான் பார்த்து கொள்கிறேன், நீர் தலையிட தேவையில்லை என்று அவரை பார்த்து சொல்லிவிடுகிறோம். ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு இப்படிப்பட்ட பேச்சை பார்த்து அவர் பேசுவதை வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. தன்னுடைய தன்மையை நமக்குள் செலுத்துவதற்காக சாத்தான் இப்போதும் செயல்பட்டுத்தான் வருகிறான். தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கு பலியிட்டார்கள் என்று உபாகமம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு வந்த பிறகு அவர்கள் செய்த ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். சிலை என்பது வெறும் கல்தான், வெறும் மரம்தான், அது பேசாது, அது கேட்காது என்று நாம் சொன்ன போதிலும் கூட சில இடங்களில் அந்த சிலைகளுக்கு பின்னராக இருந்து இந்த பேய்கள் செயல்படுவதாக வேதாகமம் நமக்கு சொல்கிறது. நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களாகிய பேய்கள் என்று சொல்கிறார். புதிதாக தோன்றியவை, பேச முடியாத சிலைக்கு பின்னிருந்து அவை பேச ஆரம்பித்தன, அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தன. இதற்கு முன்னராக இந்த தெய்வங்களை பற்றி இஸ்ரவேலருக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நூதனமாய் தோன்றிய தெய்வங்களுக்கு அவர்கள் பலியிட்டார்கள். அந்த பலியை அவர்கள் பேய்களுக்கு பலியிட்டார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. அவர்கள் மாத்திரமல்ல, இதுபோன்று சிலை வழிபாட்டில் ஈடுபடுகிற எல்லோருமே தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று பவுல் 1 கொரிந்தியர் 10:20 சொல்கிறார். கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு பேய்களுக்கு பலியிட்டு வருகிறார்கள். அற்புதங்கள் நடக்கின்றன என்று சிலைகளையும் மனிதர்களையும் தேடி அலைகின்றார்களே, இந்த அலைச்சல் எல்லாம் அவர்கள் யாருக்கு பலியிடுகிறார்கள் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. வெளிப்படையாக இது போன்ற அற்புதங்களை செய்யலாம், அல்லது
வேறு விதங்களிலும் நாம் செயல்படலாம். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்துக் கொள்ளுகிற விசுவாசிகளும் கூட பல சமயங்களில் தங்களை கடவுளாக மாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். நான் நல்லவன், நான் செய்வதெல்லாம் சரிதான், மற்றவர்கள் செய்வதெல்லாம் தவறு என்றெல்லாம் எப்பொழுது நான் பேச ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது சாத்தானுடைய பிரதிநிதியாக நான் மாறிவிடுகிறேன். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று வேதாகமம் சொல்லும்போது நானும் நல்லவன் இல்லை என்கிற உணர்வு நமக்கு இருந்ததென்றால் மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு நாம் துணிய மாட்டோம். ஆனால் அப்படி துணிந்து செயல்படும் போதெல்லாம் நான் யார் என்பதை காட்டுகிறேன், எனக்கு பின்னாக இருப்பது யார் என்பதை நான் காட்டுகிறேன். அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்ததென்றால் என்ன ஆகும்? நீதிமொழிகள் 16:18 சொல்கிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நான் நல்லவன் என்கிற அகந்தை, மனமேட்டிமை எப்பொழுது எனக்கு வருகிறதோ அப்பொழுது எனக்கு அழிவு காத்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நல்ல காரியங்களை நான் செய்யும்போது என்னை பலர் புகழ்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் எனக்கு சோதனை என்றும் சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறார். வெள்ளியை புகை என்கிற கருவியில் வைத்து சோதித்து அதை நல்ல வெள்ளியாக மாற்றுவார்கள். அதுபோல் பொன்னை புடம் எனும் கருவியில் வைத்து சோதித்து அதை சிறந்ததாக்குவார்கள். மனுஷனுக்கு எது இது போன்ற நல்ல நிலை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிறது? புகழ்ச்சி. வெள்ளியை குகையில் போடும்போது அங்கே சூடாக இருக்கும், பொன்னை புடத்தில் போடும்போது அது அங்கே சூடாக இருக்கும். புகழ்ச்சி உங்களை சூடுபடுத்துகிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அப்படியா என்றால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது சந்தோஷமாக இருந்தால் நான் கசடாக இருக்கிறேன், நான் அழியப் போகிறேன். அநேக சமயங்களில் மற்றவருடைய புகழ்ச்சி நமக்கு அகந்தையை உண்டாக்குகிறது. உண்மையான புகழ்ச்சி நமக்கு எப்போது கிடைக்கும் தெரியுமா? கர்த்தர் வரும்போது இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும். தேவனால் நமக்கு கிடைக்கிற புகழ்ச்சி தான் நல்ல புகழ்ச்சியை தவிர மனிதரால் கிடைக்கிற புகழ்ச்சி எல்லாம் நம்மை புடமிடுவதற்காக தேவன் அனுமதிக்கிற ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புகழ்ச்சியினாலே நான் என்னை தேவனாக மாற்ற முயற்சிக்கிறேன் என்றால் சாத்தான் பக்கமாக நான் சேர்ந்து கொள்கிறேன். அந்த புகழ்ச்சியை நினைத்து வேதனைப்பட்டு இது எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்கிறேன் என்றால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். தேவன் செய்வது எப்போதும் சரியாகத்தான் இருக்கும் என்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். என்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் எது சரியோ அந்த பாதையில் நான் சென்று கொண்டே இருப்பேன் என்கிற தீர்மானம் நமக்கு இருக்க வேண்டும். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. திருச்சபையிலும் கூட தீமை காணப்படத்தான் செய்கிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை வேதாகமம் நமக்கு சொல்கிறது. சத்துரு அதை செய்தான் என்று இயேசு சொன்னார். இதை பற்றி இயேசு சொன்ன ஒரு ஊமை நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யமானது நல்ல நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். பரலோக ராஜ்யம் என்பது இங்கே திருச்சபையை சுட்டி காட்டுகிறது. திருச்சபையில் நல்ல விதையை மனுஷகுமாரன் விதைக்கிறார். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் என்று சொன்னார். இந்த உண்மையுடைய அர்த்தம் என்ன? இயேசுவே பதில் சொல்கிறார் பாருங்கள். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் நல்ல விதை, களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். திருச்சபையில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் இந்த நல்ல விதையும் பார்க்கலாம், களையையும் நாம் பார்க்கலாம். திருச்சபையிலே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதற்கு காரணம் என்ன? நல்லது செய்கிறேன் என்கிற பெயரிலே தவறானதை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எசேக்கியேல் 44:7 பாருங்கள். என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி
விருத்த சேதனம் இல்லாத இருதயம் உள்ள அந்நிய புத்திரரை என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறதற்காக அழைத்து கொண்டு வந்தீர்கள். நீங்கள் செய்த எல்லா அருவருப்புகளினாலும் அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று தேவன் வருந்துகிறார். திருச்சபைக்குள்ளாக கூட விருத்த சேதனமில்லாத இருதயமுடைய அந்நிய புத்திரரை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றால் திருச்சபையை நான் அசிங்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் என்று அர்த்தம். நான் ஊழியம் செய்வதாக நினைக்கலாம், ஆனால் அது ஊழியம் இல்லை. தேவனுக்கு விரோதமாக சாத்தானின் ஊழியனாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தமாகிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறுவார்கள். அதற்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று இயேசு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். சிலர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கிறது, அது உங்களுடைய உடல், அந்த உடலை நீங்கள் கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார் என்று நாம் பேசுகிறோம். ஏற்கனவே தான் நாம் கெடுத்து விட்டோமே, தேவன் கெடுப்பதற்கு அங்கே என்ன இருக்கிறது? இது அதை பற்றி பேசவில்லை. என் உடலை நான் சரியாக கவனிக்காவிட்டால் நானே என் உடலை கெடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். தேவன் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அதிகாரத்தின் முன்னால் இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து பாருங்கள். சபையை பற்றி பவுல் பேசி கொண்டு வருகிறார். இங்கே தேவனுடைய ஆலயம் என்று சபையைத்தான் சொல்கிறார், தனி விசுவாசிகளை அல்ல. ஒருவன் சபையை கெடுக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டான் என்றால் அவனை தேவன் கெடுப்பார். பயங்கரமான எச்சரிப்பு தான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து சற்று யோசியுங்கள், எச்சரிப்போடு இருங்கள். திருச்சபையில் சாத்தான் எப்படிப்பட்ட தன்மையை விதைக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நீர் என்னை தொழுது கொண்டால் என்று இயேசுவை பார்த்து பேசினான். இயேசு அவனை தொழுது கொண்டால் என்ன தருவதாக சாத்தான் வாக்கு பண்ணினான் தெரியுமா? 3 சோதனைகள் அவனுக்கு வந்ததாக மத்தேயும் லூக்காவும் பதிவு செய்திருக்கிறார்கள். லூக்காவை கவனமாக வாசித்து பார்த்தால் அதற்கு முன்னராகவும் பல சோதனைகள் வந்திருக்கின்றன, அவைகள் பதிவு செய்யப்படவில்லை. அவன் ஒரு மலையின் மேலே இயேசுவை வைத்து உலக ராஜ்யங்களை எல்லாம் சுற்றி காட்டுகிறான். இவை எல்லாவற்றில் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அதிகாரத்தை உமக்கு தருகிறேன், அதிகாரத்தினால் வருகிற மகிமையை உனக்கு தருகிறேன் என்று இயேசுவிடத்தில் சொன்னான். இன்றைக்கு நமக்கு இதுதானே ஆசை. 10 பேர் இருக்கிற திருச்சபையில் எனக்கு அதிகாரம் இருக்க வேண்டும், அதனால் வருகிற மதிப்பு எனக்கு வர வேண்டும். வெளியே சொல்கிறோமோ சொல்லவில்லையோ அதை நாம் தேடுகிறோம். இது பிசாசின் சிந்தனை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பாடத்தை குறித்த காலத்திலே போடாவிட்டாலும் பிந்தி இதை பதிவு செய்து போட வேண்டும் என்று தூண்டப்பட்டதற்கு ஒரு காரணம் இதுதான். இன்றைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நாம் நீக்காவிட்டால் நாம் ஆசைப்படுகிற பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக மாட்டோம். நமக்கு பரலோக ராஜ்யம் வேண்டுமா? இந்த உலகத்தில் அதிகாரம் வேண்டுமா? அதிகாரத்தினாலே வருகிற மகிமை நமக்கு வேண்டுமா? யோசித்து பாருங்கள். இயேசுவிடத்தில் சாத்தான் இதை பற்றி பேசிய போது, இயேசு எனக்கு அதிகாரத்தை கொடு, மகிமையை கொடு, அதற்கு எதிராக இருக்கிறவர்களெல்லாம் நான் ஒரு கை பார்த்து கொள்கிறேன் என்று இயேசு செயல்படவில்லை. இயேசு என்ன செய்தார் பாருங்கள். அவன் சொல்கிறான், இதையெல்லாம் நான் உமக்கு தர வேண்டும் என்றால் என்னை நீர் வணங்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னான். நீர் என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இன்றைக்கும் இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக சாத்தானுடைய தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய வேதனை. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனை மாத்திரம் பணிந்து கொள்ள வேண்டும், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதாகம் சொல்கிறது. நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களிடத்தில் கைகூப்பி வேண்டுகிறேன். மற்றவர் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்கிற ஆசையை, நான் புகழப்பட வேண்டும் என்கிற ஆசையை சாத்தான் எனக்குள்ளாக உண்டு பண்ணும் போதெல்லாம் ஆராதனை அவர் ஒருவருக்குத்தான், எனக்கு இல்லை.
அவரை மாத்திரமே நான் வணங்குவேன், நான் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய தன்மையை தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். அவருக்காக வேலை செய்கிறேன் என்று ஓடியாடி வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு சாத்தானுடைய குணத்தை வெளிப்படுத்தி அவரோடு நித்திய காலமாக வாழ்கிற ஒரு பாக்கியத்தை நான் இழந்து விடுவேன் என்றார். இன்றைக்கு நான் பேசுவது செய்வது எல்லாம் எதற்காக? புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள். இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தைகள். நான் இன்றைக்கு அப்படி இருக்கிறேனா? நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருக்க கடவன் என்று சொன்னார். இன்றைக்கு நமக்கு வேலைக்காரர்களாக இருப்பது பிடிக்காது. சாதாரணமானவர்கள் செய்கிற வேலையை நமக்கு பிடிக்காது. நமக்கு பிடித்தது என்ன? அதிகாரம், மதிப்பு. இதைத்தான் நாம் விரும்புகிறோம். தயவு செய்து அப்படிப்பட்ட தன்மையை விட்டு வெளியே வாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொன்னார். தனி மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரியதுதான். அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளில் ஒன்றை நாம் இப்பொழுது பார்த்தோம். நீ பெரியவனாயிருக்க விரும்பினால் வேலைக்காரனாயிரு. அப்பொழுது தேவன் உன்னை உயர்த்துவார். நீ அதிகாரம் செலுத்துவதனால் அல்ல, நீ வேலைக்காரனாக இருப்பதினாலே உன்னை எல்லோரும் மதிப்பார்கள். இந்த பிரபஞ்ச போராட்டத்தின் தன்மை என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சாத்தானுடைய குற்றச்சாட்டு என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். தேவனுக்கு தெரியும். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று தேவனுக்கு தெரியும். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தம்முடைய கட்டளைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நம்மிடத்தில் சொல்லுவான். அவன் சொல்லுவது பொய். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. சத்தியம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவில் பார்க்க வேண்டும். தேவன் அன்பாக இருக்கிறாரா இல்லையா என்பது இயேசுவில் வெளிப்படுகிறது. அந்த உண்மையை அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் உண்மையை பேசவில்லை. தேவனை பற்றி அவன் பேசுவதெல்லாம் அவன் சொந்தத்தில் இருந்து பேசுவது. அவன் தன்னுடைய குணத்தை தேவன் மேல் வைத்து பேசுகிறான். இதை மனோதத்துவ நிபுணர்கள் ஆங்கிலத்தில் ப்ரொஜெக்ஷன் என்று சொல்வார்கள். தன்னுடைய குணத்தை அடுத்தவர் மேல் சாற்றி சொல்வது. இன்னைக்கு பிறரை குற்றம் சாட்டுகிறவர்கள் எல்லோருமே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருடன் இன்னொருவனை பார்த்து திருடன் என்று சொல்வான். ஒரு விபச்சாரக்காரன் மற்றவர்களை பார்த்து விபச்சாரக்காரன் என்று சொல்வான். சாத்தானுடைய பொய் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வெளிப்பட்டது. அதனுடைய விளைவு என்ன என்பதையும் நாம் பார்த்து இன்றைய வேத ஆராய்ச்சியை நாம் முடிப்போம். இதை பற்றி தேவன் ஆரம்பத்திலேயே சொன்னார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று இயேசு செய்ய போகிறதை தீர்க்க தரிசனமாக ஆதியாகமம் 3:15 நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார். அவனுடைய சிந்தனைகள் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இதை பற்றி கொலோசியரிலே பவுல் சொல்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், துரைத்தனம் அதிகாரம் என்பதெல்லாம் தேவ தூதர்களை சுட்டி காட்டுகிற வார்த்தை. இங்கே துரைத்தனங்களிலும் அதிகாரங்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். இந்த தீய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சிலுவையில் அவர் வெளிப்படுத்தினார். அதை பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தது. நல்ல தூதர்கள் பார்த்தார்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கினார். நல்ல தூதர்கள்
தேவனோடு ஒப்புரவானார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. அப்படியானால் அவருடைய மனதில் இதற்கு முன்னராக சந்தேகம் இருந்திருக்கிறது. அந்த சந்தேகம் முழுவதும் சிலுவையில் இயேசு இரத்தம் சிந்திய போது போய்விட்டது. தேவன் நல்லவர்தான் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். சிலுவையில் தேவ அன்பு எப்படிப்பட்டது என்பதை இயேசு வெளிப்படுத்தினார். அன்பு என்பது பரவச உணர்ச்சி என்று சிலர் நினைக்கிறார்கள். அன்பு என்பது அடுத்தவரை பற்றிய தகவல் எல்லாம் தெரிந்திருப்பது என்று கூட நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அன்பு என்பது அடுத்தவரோடு பேசிக்கொண்டு இருப்பது என்று நினைக்கிறார்கள். இவையெல்லாம் சரிவதானா? இவையெல்லாம் ஒருவேளை இங்கே இருக்கலாம். ஆனால் அதைவிட அன்பு என்பது அடுத்தவருக்கு நன்மை செய்வது தான். சிலுவை அதைத்தான் காட்டுகிறது. பாவ மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவர்களுக்கான தண்டனையை சிலுவையிலே இயேசு தம்மேலே ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு என்ன நடந்தது? யோபு புத்தகத்தில் நாம் பார்த்தபோது சாத்தான் பரலோகத்திற்கு வந்திருந்தான் என்று பார்த்தோம் அல்லவா? அதுவரைக்கும் அப்படியெல்லாம் போய் கொண்டு வந்திருந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பரலோகத்தை விட்டு சிலுவைக்கு பிறகு முழுவதுமாக வெளியே தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 12:9 சொல்கிறது. பிசாசு என்றால் குறை சொல்லுதல். இந்த குறை சொல்லுதலை வைத்து அவன் மோசம் போக்கினான், உலகம் அனைத்தையும் மோசம் போக்கினான். சாத்தான் என்றால் எதிரி. இவன் யார் என்பது வெளிப்பட்டதனால நல்ல தூதர்கள் அவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளினார்கள். அதை பற்றி வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10, 11, 12ஆம் வசனங்கள் சொல்கிற வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். பரலோகத்தை விட்டு அவன் வெளியே தள்ளப்பட்டது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்ட பிறகு என்பது தெரிகிறது. எனவே இந்த விழுகை எப்பொழுது என்பதை குறித்து நாம் தெளிவாக இருந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த பூமியில் அவர்கள் கிடைக்கிறார்கள். அதனால் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறார் பாருங்கள், ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாகி இருக்கிறவர்களே கழிவுறுங்கள். பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இனி பிரச்சனை இல்லை. அவனுடைய பொய் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ உங்களுக்கு ஆபத்து வரும். இப்பொழுது சாத்தானும் அவனுடைய தூதர்களும் முழுவதுமாக இந்த பூமியில் இருக்கிறார்கள். கிராமங்களிலே பேய் பிடித்திருப்பதாக ஆடி முறைத்து பேசி சாத்தான் தன்னை வெளிப்படுத்துகிறான். கொஞ்சம் படித்த பிறகு அப்படியெல்லாம் செயல்படுவதற்கு பதிலாக வேறே விதங்களிலே அவர்களுக்கு அகந்தையை கொடுத்து அதிகார ஆசையை கொடுத்து அவர்கள் பின்னால் இருந்து செயல்படுகிறான். ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கும் அவன் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். தேவனுக்கு முரணாக, தேவனுடைய சட்டங்களுக்கு முரணாக நடக்க வேண்டும் என்று தூண்டப்படுகிறவர்கள் அவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் உலகத்தை ஜெயிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவர் தருகிற விசுவாசம் நமக்குள் இருந்ததென்றால் நாம் உலகத்தை ஜெயிக்கலாம். அதற்கு தேவனை நாம் அனுமதிக்க வேண்டும். அந்த வேலையை செய்வது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான முக்கியமான கடமை என்பதை வேதாகமும் சொல்கிறது. மனிதர்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று பவுலிடத்தில் தேவன் சொன்னதாக பவுல் சொல்கிறார். நம்முடைய நோக்கம் என்ன? திருச்சபையில் ஆள் சேர்ப்பது அல்ல, நம்பக்கமாக கட்சி சேர்ப்பது அல்ல. மனிதர்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு திரும்ப வேண்டும். அதற்கு நாம் அவருடைய கண்களை திறக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கொள்கையை மற்றவர்களுக்குள்ளாக திணிப்பது அல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குவது தான் முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதன் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்கிறோம். தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான தகவல் நம்மை கெட்டவர்களாக மாற்றிவிடும். அந்த தகவல்களை நாம் நம்ப வேண்டாம். இந்த படத்தில் இருக்கிறவருடைய பெயர் எட்கர் மேடிசன் வெச். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அவர் நார்த் கரோலினாவிலிருந்து வாஷிங்டனுக்கு வருகிறார். பக்கத்தில் ஒரு கடை படம் இருக்கிறது, காமெட் பீஸா கடை.
2016 என்றால் அமெரிக்கர்களுக்கு தெரியும், அந்த ஆண்டு தேர்தல் நேரம். தேர்தல் சமயத்தில் தேர்தலில் நின்ற ஹிலாரி கிளின்டனுக்கு விரோதமாக ஒரு புரளியை சிலர் கிளப்பி விட்டார்கள். இந்த படத்தில் பார்க்கிற இந்த கடையில் சிறு குழந்தைகளை பிடித்து வைத்து அவர்களை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குகிறார்கள். அது ஹிலாரி கிளின்டன் உதவியால் நடக்கிறது, அவர்களுக்கு அதில் ஆதாயம் இருக்கிறது போன்ற காரியங்களை பரப்பிவிட்டார்கள். அதிகார வெறி கொண்டவர்கள் இது போன்று தான் செய்வார்கள். இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் தேர்தலின் போது அடுத்தவர்கள் மேலே இது போன்ற குற்றச்சாட்டுகளை வாரி இறைப்பது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் மோசமானவர்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்கிறது. அது தனிங்க செய்கிறார்கள். கட்சியின் ஆட்சி மாறிவிடுகிறது. இவன் தைரியமாக இங்கே வருகிறான், ஏதோ நல்லது செய்ய போகிறவன் போல துப்பாக்கியை கொண்டு வருகிறான். ஆரம்பத்தில் ஒருவரை பற்றி பார்த்தோம். அவர் உண்மையிலேயே நல்லது செய்வதற்காகத்தான் வந்தார். அவரிடத்தில் தவறான கருத்து எதுவும் இல்லை, தவறான புரிந்து கொள்ளுதல் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே தவறாக புரிந்து கொண்டு இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கொண்டு துப்பாக்கியோடு உள்ளே வந்து அங்கே வேலை செய்த ஒரு ஊழியரை தன்னுடைய துப்பாக்கியினால் சுடுகிறான். ஆனால் அவர் தப்பி விடுகிறார். அவனை கைது செய்கிறார்கள். பின்னர் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறது. அங்கே அந்த பீட்சா கடையில் அவர் சொன்னது போல எதுவும் இல்லை, அங்கே தவறு எதுவும் நடக்கவில்லை. இதுபோன்ற புரளிகளை சாத்தான் கிளப்பி தேவனுக்கு விரோதமாக மக்களை திருப்பி வருகிறான். அப்படி ஒன்றும் இல்லை என்பதை சரியாக புரிந்து கொள்கிறவர்கள் தேவனோடு ஒப்புரவாகிறார்கள். தேவனை பிடிக்காதவர்கள் சரியான தகவல் தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த புரளியையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, மிகவும் மிகவும் நல்லவர். உடைய நாமத்தின் முன்பகுதி அதைத்தான் சொல்கிறது. கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தயை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். ஏராளமான நன்மைகள் உம்மிடத்தில் கொட்டி கிடக்கின்றன. எங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அதே சமயத்தில் ஒருவன் திருந்த மறுத்து மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருந்தான் என்றால் ஒரு நிலை வரும். உம்முடைய பொறுமை தாண்டி அவனை தண்டிக்க நீர் தயங்க மாட்டீர். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பீர் என்று உம்முடைய நியாயத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்பும் நியாயமும் உள்ள ஆண்டவர் உண்மையிலேயே அப்படிப்பட்டவர் தான் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய சித்தப்படி நடத்தும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.